பரிவாரமாகும் உம்மானன்றி ஆகாயத்தின் பட்சிகளை போஷிப்பீரா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவதும் நீரே அண்ணா, நிச்சயமே. சர்வஞானியே உம்மை இப்படி நம்முடைய கரங்களை உயர்த்தி சர்வஞானியே உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பிக்கொள். ஏசாயா சாப்டர் 45 verse 2 சேர்ந்து வாசிப்போமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். I will go before you and level the mountains. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தை கரடு முரடானவைகளை, பிரச்சனையானவைகளை, மேடானவைகளை நான் சமமாக்கி ஸ்மூத்தாக்கி கொடுப்பேன், எளிமையாக்கி கொடுப்பேன். அதான் என்னுடைய அர்த்தம். நான் உனக்கு முன்னே போய், இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வந்திருக்கிறோம். முதல் வாரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு கர்த்தருடைய பந்திக்கு நேராக போகிறோம். ஆண்டோடைய வார்த்தை என்ன? ஐ வில் கோ பிஃபோர் யூ. ஸோ இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நான் உனக்கு முன்னாலே போய். நமக்கு முன்னால் யார் போகிறாருன்னு தெரிஞ்சிருந்தா போ. பெரிய பெரிய தலைவர்கள் போகும்போது அவங்களுக்கு முன்னால் படைகள், சைரன், பாதுகாப்பு படை எல்லாம் போகும். ஸோ அதில் உட்காந்து போகிறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு. அதனால தான் எல்லாரும் அந்த ஒன்றையே நினைத்து கொண்டையே சிந்தித்து அதையே யோசித்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்னைக்கு அப்படி வரும் அப்படின்னு. ஆனால் நமக்கு முன்னால் ஆண்டவர் போகிறேன்றார். அது எல்லாத்தையும் காட்டிலும் மேலாக அப்படித்தானே? நானும் உனக்கு முன்னே போய். சில நேரத்தில் நமக்கு முன்னாலே இத்தனை பேர் செல்ல வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நிர்ணயம் செய்யும். பிறகு அதை வாபஸ் வாங்கிக்கொள்ளும். கொடுக்கும், எடுக்கும், வைக்கும், தகர்க்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நான் உனக்கு முன்னாலே போகிறேன் என்றால் அது போகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னால், நம்முடைய ஜீவிக்கு முன்னால் அவர் போகிறவராக இருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை பார். யாருக்கு ஆண்டவர் சொல்கிறார்? டு whom he says. நான் உனக்கு முன்னே போய் என்று சொல்லுகிறது. 45:1 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக கோரேஸ் இடத்திலே பேசுகிறார். யார் இந்த கோரேஸ்? உங்களுக்கு என்னுடைய சரித்திரத்தை, பின்னணியத்தை சொல்லிக்கொண்டே வருவேன். இதை கவனித்து குறித்து கொள்ளுங்கள். A kind of a research paper that I am submitting before you. ஒரு யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் பட்டம் வாங்குகிறவங்க முன்னால் உட்கார்ந்துருக்கிற அறிஞர்களுக்கு முன்பாக, பேரறிஞர்களுக்கு முன்பாக தான் எழுதின கட்டுரையின் கருத்தை சொல்லுவது போல உட்கார்ந்திருக்கிற பேரறிஞர்களுக்கு முன்பாக இந்த கருத்தை நான் எப்பொழுது சொல்லுகிறேன். சில குலுங்கி சிரிக்கிறாங்க. எங்களையா பேரறிஞர்னு சொல்கிறீங்க? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன். I will level the mountains. திருவிவிலியத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன்.
பழைய திருப்புதலில் உனக்கு முன்பாக நாம் செல்வோம், உயரமான இடங்களை தாழ்த்துவோம். ப்ளூரல்ல இருக்கு. அது பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லி இருக்கிறதா தெரியும். பட் இங்கே நான் உனக்கு முன்னாலே போய், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக இருக்கிறது என்ன என்று தெரியாது. எதிர்காலம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்று தெரியாது. நமக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் நமக்கு தெரியாது. எதிர்காலத்தை அறிந்தவர் சர்வ வல்லமையுடைய ஆண்டவருடைய மனதுக்குள், அவருடைய சிந்தைக்குள், அவருடைய அறிவுக்குள், ஞானத்துக்குள் அது அடங்கி இருக்கிறது. இந்த மாதத்துக்காய் ஜெபித்த போது தேவன் கொடுத்த வார்த்தை எனக்கு தெரியும். டெஃபினட்டாக திஸ் வேர்ட் கேம் டு மீ. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவைப்படுத்துவேன், சரியாக்குவேன் என்று. உடனே ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவரே, இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறீங்க இந்த மாதத்தில்? நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். எதெல்லாம் குழப்பமாக கிடக்குதோ, பிரச்சனையாக கிடக்குதோ, இதெல்லாம் நான் சரிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். எனக்கு அதில் மாற்ற எதெல்லாம் seems to be an impossible task, God makes it possible easily. ரொம்ப எளிமையாய் அதை செய்து முடிப்பேன். அவை இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் என்று யோசித்து பார்த்தேன். எப்பவும் ஒரு ஆங்கிலத்தில் எழுதும்போது பின்னீரத்தில் கிராஸ் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஸோ இந்த தலைப்பை எப்படி வைக்கிறேன்? The God who makes difficult things easy. ஓகே, தலையாற்ற. The God who makes difficult things easy. ரொம்ப கடினமானவைகளை எளிமையாக்குகிறார். சந்தோஷம் தானே? கஷ்டமானது எளிமையாக்கி. இப்போ பிள்ளைகள் போய் பரீட்சை எழுதிட்டு வரும், என்ன சொல்லுவாங்க? எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வாஸ் ஸோ ஈஸி. முகத்தில் பாருங்கள், அப்படியே சூரிய வெளிச்சமே அடிக்கும். படிச்சிருந்தா அடிக்கும். பரீட்சை பேப்பர் ரொம்ப, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி ஆண்டவர் கஷ்டமானவைகளை, கடினமானவைகளை எளிமையாக்குகிறவர். சரி, இப்போ இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு தைரியம் கொடுக்குறார். மகனே, மகளே, உன் லைஃப்பில் எது கஷ்டம்னு நினைக்கிறியோ, பிரச்சனை நினைக்கிறியோ, இதெல்லாம் யார் நமக்கு இந்த கல்லை புரட்டி தள்ளுவார் என்று மகதலேனா மரியாள் கேட்டுட்டு போனது போல, who will move this stone? யார் நமக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்னால் போகிறேன்ற. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். கர்மியன் இருக்குது. நான் சொன்னேன் இது வேறு ரிசர்ச் பேப்பர்னு. இதுக்குள்ளே ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை வைத்திருக்கிறேன். இந்த வாரம் இதை சொல்வேன் என்று சொல்ல முடியாது. வர காலங்களில் இதை கொண்டு வருவேன். அதனால் நீங்கள் இதை கவனமாக கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். முதல்ல அதை கேளுங்க, கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுக்கிடுங்க. டைம் இருந்தால் ஏதாவது ஒரு டைமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதை சொல்லிக் கொடுக்கணும்னு கர்த்தர் என் மனதில் ஒரு பகுதியை வைத்திருக்கிறார். ஈவன் ஐ நெவர் டிஸ்க்ளோஸ் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே நான் சொல்லலை. நான் எழுதி கொண்டிருக்கிறதை பார்த்து, எப்பவுமே எனக்கு வீட்டில் ஒரு டீச்சர் வச்சுருக்கிறேன். இத்தனை பக்கம் இதுக்கு நீங்கள் எழுதின பக்கத்தில் ஒரு 2 லைனே முடிக்க மாட்டீங்க. இதுக்கு உட்கார்ந்து ராத்திரி மேலுமையாக எழுதுறேன். சொன்னேன், ஐ ஹாவ் டு டீச் மை பீப்புள் சர்டன் திங்ஸ். ஜனங்களுக்கு நான் சிலதை கற்றுக் கொடுக்கணும். ஆல்வேஸ் எ குட் டீச்சர் டீச்சர்ஸ் குட் திங். நல்ல ஆசிரியர் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு தான் வந்திருக்கீங்க நம்புகிறேன். ஏன்னா நல்ல ஆசிரியர் ஜனாதிபதி எனக்கு பரிந்துரை செய்யப்படாட்டாலும், நான் தான் நல்ல ஆசிரியர் என்றும் என்னையே நான் சொல்லிக்கொள்ளாமலும், ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அதை நான் இப்பொழுது அதிகமாய் நான் வாசிக்கிறேன், அதை சிந்திக்கிறேன், அதை யோசிக்கிறேன். அது என்னன்னா, ரோமர் 12:16 சொல்லியிருக்கு, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிரு. எப்படி?
உங்களையே என்னையே நான் புத்திமான் நினச்சா நான் முட்டாள். ஆண்டவர் இடத்துல நான் ஒரு முட்டாள், ஆண்டவர் சர்வ வல்லவர், நான் முட்டாள்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யார்கிட்ட கோரேஸ் என்ற ஒரு இடத்துல பேசுகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேக அனாயிண்டட் என்ற வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொந்தம். அனாயிண்டட், அபிஷேகிக்கப்பட்டவர். அந்த வார்த்தையை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அவனை அபிஷேகம் பண்ணினார்? 44:28 வாசித்து பாருங்கள். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். ஆங்கிலத்தில் சைரஸ் என்று போட்டிருக்கும். சைரஸ் இஸ் மை ஷெப்பர்ட், என் மேய்ப்பன். ஆனால் மேய்ப்பன் ஒன்று, கோரேஸ் எங்கள் பாஸ்டர்னு அர்த்தம் இல்லை. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, மேய்ப்பன்னா இந்த மேய்ப்பர்கள் என்னமோ மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்கள பற்றி, பாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த டாட்லாம் நான் சொல்லலை. கோரேஸ் என் மெய்ப்பன். ஏனென்றால் ராஜாக்களுக்கும் மெய்ப்பன் என்ற வார்த்தை இருக்கிறது. பிகாஸ் he the one as a leader leads the people. ஜனங்களை முன்னின்று நடத்துகிறவன், யுத்தத்துக்கு முன் இருக்கிறவன், பிரச்சனைகளை சமாளிக்கிறவன், அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து பரிபாலனம் செய்கிறவன். There are many responsibilities for a shepherd. ஆண்டவர் சொல்லுகிறார், கோரேசை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவன் என் மேய்ப்பன். அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். எதற்காக? அவன் என்ன சொல்லுவான்? அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, எப்படி? எருசலேமை குறித்து நீ கட்டப்படு, தேவாலயத்தை குறித்து நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான். என் மனசில் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவன் ஃபுல்ஃபில் பண்ணுவான். ஸோ God has anointed him and separated him for a particular task and a purpose to do a mighty task. ஒரு முக்கிய வேலைகளை செய்ய தேவன் அவனை அபிஷேகிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அவன் அபிஷேகம் பெற்றான், பரிசுத்தாவி பெற்றான். ஒரு முக்கிய நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, நீங்கள் வாசித்த பகுதி 4ஆம் வசனத்தில், நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம், உனக்கு பெயர் வைத்தேன் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல், இயேசுதான். ஆனால் இவன் பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே இவனுக்கு ஒரு பெயர் ஏசாயா மூலமாய் தேவனே கொடுத்துட்டார். கோரேஸ் வர்றதுக்கு 100 வருடங்களுக்கு முன்பு, 150 வருடங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒருவன் வருவான் என்று சொல்லிட்டார். ஸோ அந்த கோரேஸ் வர்றதற்கு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவனை குறித்து தேவன் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவனை குறித்து வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் ஒன்றும் செய்கிறதில்லை. தேவன் தம்முடைய உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒன்றும் அவர் செய்கிறதில்லை. ஆகவே அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் வலது கையை பிடித்து உனக்கு நான் சொல்லுகிறேன், கோரேசே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும்? நீ எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போதே 44:28 படிக்கும்போதே நமக்கு ஆச்சரியம் வருகிறது. ஆனால் இவனை வைத்த ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனத்தில் எல்லாம் பேசினால், நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை எல்லாம் வெட்டாந்திரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர்
கோரேசை குறித்துன்னு சொல்றார். The one who caught hold of the hand of Cyrus is a mighty God. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்கிறவர். ஸோ அவர் தான் இந்த கோரேஸை பிடிக்கிறார். யார் இந்த கோரேஸ்? சொல்லிக்கொண்டே வருகிறேன். இவனை குறித்து ஆண்டவர் ஏன் நீ தேவாலயத்தை கட்டப்படு என்று சொல்ல வேண்டும் என்று? சாலமோன் கட்டின ஆலயம் 586 அழிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். They were taken as a captive to Babylonia. அவங்களை சிறையாய் கொண்டு போய்விட்டார்கள். அங்கே இருந்து கடவுளுடைய ஜனங்கள் புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். ஆனால் அவளை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய். 70 வருடம் அங்கே இருப்பார்கள். 70 years they will be there. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு, ஒரு தீர்க்கதரிசி வார்த்தையில் சொன்னால் நிறைவேறும். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசின்னு சொன்னால் அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். அப்படி நிறைவேறலைன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில் கல்லால் அடித்து கொள்வாங்க. இப்போ சொல்லால் அடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. எல்லாம் பம்முதுங்க. இப்போ நமக்கு என்ன நடந்துருமா? ஒன்றும் நடக்காது. தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் பொய்யா சொன்னால், நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு தப்பு. We must be bold enough to say that this word is wrong என்று சொல்லக்கூடிய அளவுக்கு we must have guts enough. முதுகெலும்பு இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர மட்டும், அதெல்லாம் விட்டுருங்க, பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 years என்று சொல்லியிருக்கிறது. அது வரைக்கும் காமாக இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய கருத்து இருக்குது, சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், படிச்சுக்கிடுவீங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க, நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால் கர்த்தர் சொன்னார் 70 வருடம் என்று. உங்களுக்கு தெரியும், ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னால், இல்லை சீக்கிரமாக நீங்கள்லாம் போயிடுவீங்க. அதுக்கு போகல, நான் சொல்லிட்டு போகிறேன். ஒரு தீர்க்கதரிசி புட்டா விட்டாமல் போயிடுவாங்க. கர்த்தர் சொன்னார், அவனை போய் சொல்லு, ஒழுங்காரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாற்றாத. வேற்று சொல்ல, அந்த வருஷத்தில் அவன் செத்து போனான். டைட் தட் டே. ஏன்னா ஜனங்களை உற்சாகப்படுத்தி, இந்த வந்துருச்சு, இந்த நடந்துருது, இந்த இப்போ நடக்க போகுது, வந்துருச்சு, உங்கள் மேலே கை, உங்கள் மேலே ஆண்டவருடைய இரக்கம் வந்துருச்சு, மூடுதுன்னு சொல்லி இவங்க தங்களுக்கு பக்கமாக ஆட்களை சேர்க்கறதுக்கு, தங்களுடைய ஊழியத்தை வளர்க்கறதுக்கு சில தீர்க்க தரிசனங்களை உள்ளே விட்டு அடிப்பாங்க. கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் நடக்காது. 70 வருஷம்னா, அந்த 70 வருஷத்துக்கு முன்னால் போகும்னு சொன்னவங்களை கர்த்தரை அடிச்சிட்டார். தீர்க்கதரிசி எரேமியாவில் இருக்கு. சரி, சரியா? அப்போ 70 வருடம் என்று கர்த்தர் சொன்னால் 70 வருடம். இறக்கப்பட்டு ஒரு 2 வருடம் குறைக்கலாம். ஆனால் 70 வருஷம் ஆண்டவர் ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி தான் அது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி மாறாது. ஆண்டோடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை என்று சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு பெர்சியாவின் ராஜா, யாருன்னு அர்த்தம்ல, யாருக்கு சொன்னார்? கோரேஸுக்கு சொன்னார். யார் இந்த கோரேஸ்? இவன் ஒரு ராஜா. இவன் என்ன ராஜா? பெர்சியாவினுடைய ராஜா. மேதியருக்கு பிறகு வந்த பெர்சியா, பாபிலோனியா. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் 2ஆ பிரியுது, மேதியா, பெர்சியா. பெர்சியாவினுடைய ராஜாவாகிய கோரேஸ். அதில் நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். இவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணத கிங்டம், பின்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இட் லாஸ்டட் ஃபார் 200 years, 2 centuries and history says. 200 ஆண்டுகள் அவனுடைய ராஜ்யம் நின்றுருக்கிறது. இயேசுவின் ஜெயம்ல ஒருத்தன் 40 வருஷம் தாவீது அரசாண்டான். சாலமோன் 40 வருஷம் அரசாண்டான். பொல்லாத ஒரு ராஜா மனாசே 52 வருஷம் ஆண்டான். இதுக்கு மேலெல்லாம் ரொம்பலாம் ஆண்டவர் கொடுக்கல. 3 மாதம் இருந்தவங்க இருக்காங்க. ஸோ
சரித்திர புஸ்தகத்தை ராஜாக்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள், நாளாகமத்தை வாசித்து பார்த்துங்க. சில ராஜாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலம், சிலங்களுக்கு கூட. ஒருத்தர் ஒரு காரியத்தை ஆரம்பித்து அது 200 வருஷம் நிற்குதுனாலே பெரிய வருஷம். கையில் வச்சு கத்திர மயம்படும். ஒரு வீடு 40 வருஷம் நிற்குதுனாலே பெரிய வருஷம். இப்போ உள்ள வீடு 20 வருஷத்துக்கு மேலே நிற்குதுனாலே தேவ கிருபை. அந்த வீட்டுக்கு தேவ கிருபை என்று பெயர் வைப்போம். கையில் வச்சு கத்திர மயம்படுத்தும். இப்போ உள்ள மண்ணிலையும் இப்போ உள்ள ஒர்க்மேன்ஷிப்லையும் என்னது எம்சாண்டு எஸ்சாண்ட், வேறு வழி இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை. அந்த காலத்தில் கமுதி வழியடி போய் கமுதக்குடின்ற இடத்துல மண்ணை வாங்கி பூசுவாங்க. கமுதக்குடியில் போய் எடுப்பாங்க. தெரியும், பரமக்குடி தெரியும், சரியா? இப்போ உள்ளதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்களும் நானும் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாம். நம்ம என்னமோ 100 வருஷம் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ராஜாதி ராஜாவாய் கர்த்தராய் இந்த இடத்த அரசாலை செய்கிற போகிறோமே. நம்ம ராஜ்யம் இந்த உலகத்துக்கு அறியதல்ல. கேட்கல என் ராஜ்யம். இயேசு கிறிஸ்து சொன்னார், மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். ஆண்டோட பிள்ளைகளாக நீங்களும் நானும் டெய்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உக்காந்துருக்கும்போது நம்ம சொல்லலாம், இந்த ராஜ்யம் ஆண்டவரே சொல்லிட்டார், இது எனக்கு உரியது அல்ல, எனக்கு வேற ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த இதயத்தினுடைய சிம்பாசனத்தில் இயேசு ராஜா உட்கார்ந்து என்னை அவர் ஆள வேண்டும். அல்லேலூயா. கைகளை உயர்த்து. இயேசு ராஜா, ஒரு பாட்டு உண்டு, என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்ன ஆண்டா போதுமே வழிய விட்டுருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவிடா. எரேமியாவின் வாயில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அவனே சொல்கிறான் பாருங்க, அட பாவி, புரஜாதியான், வாஸ் எ ஜென்டைல், வாஸ் நாட் அ கிறிஸ்டியன், he was not a Jew, but God says to him, இந்த வசனத்து கோணனானவைகளை செம்மையாக்குவேன்னா ஏன் அதை பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ. கோரேசின் ஆவியை ஏவினதினால் அனாயிண்டடுக்கு, புரியுதா? God led him, God moved his spirit. கர்த்தர் ஆவியை எழுப்பினதினால் அவன் என்ன பேசுகிறான் பாருங்க. நீங்களும் நான் கூட அப்படி பேச மாட்டோம். அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், who gave this revelation? Who talked to him? It's marvelous. Am I right? நம்ம வருஷத்தில் 52 வாரம், சபையில் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகள் கூட பரலோகத்தின் தேவன் சொல்றதுக்கு கை வைத்துறதுக்கு கூச்சப்படுறவங்களா இருக்காங்க. புரியுதா? 52 வருஷம் வாரமும் உட்கார்ந்து கேட்டுட்டு, பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஐயோ உங்கள் செய்தி அப்படி என்னை ஆசைச்சிருச்சு, என்னை ஆட்டி எடுத்துருச்சு, இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். ஷோ த ப்ரோக்ரஸ் கார்டு. மார்க் வாங்கினதை காட்டுங்க பார்ப்போம். சோப்பு கோடு கீழே போட்டிருக்க, மேலே இருக்குதான்னு பார்ப்போம். He was a Gentile king, சார். பரலோகத்தின் ஏன் கர்த்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறார்ன்றதுக்கு நல்லா கண்டுபிடிங்க. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா ஒரு உயர்த்தியை தருவார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, எவனையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினாலா. யாரை உயர்த்தணும்னு நினைக்கிறார் உயர்த்துவார். இன்னும் நிறைய வசனம் படிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக வர்றேன். ஏன்னா இது ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், பேரறிஞர்களுக்கு முன்பதாக கொடுக்கப்படுகிற ரிசர்ச் கட்டுற. நம்ம தேசத்தில் நிதி அமைச்சர் என்ன பண்ணுவார், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிச்சுட்டு, நவ் ஐ சப்மிட்டட் திஸ் எக்ஸ்பென்சஸ் ரிசர்ச் இன்கம் எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் பிஃபோர் யுவர் ஆகஸ்ட் பிரசன்ஸ், நவ் யூ கேன் ஆர்கியூ ஆன் திஸ். இப்போ நீங்கள் இது மேலே ஆர்கியூ பண்ணலான்னு சொல்லலாம். இது பார்லிமெண்ட் இல்லை, இது சர்ச். கைகள் ஊற்று கத்திர மயமப்படுத்துவோம்மா, இங்கெல்லாம் ஆர்கியூ பண்ண முடியாது. ஸ்தோத்திரம்.
சரியா? பிஃபோர் தி ஆக்மெண்ட் ஹவுஸ்ன்னு பேசுகிறேன். அதெல்லாம் கவனிச்சிட்டே இருப்பேன். ஆஹா, இப்படிலாம் சொல்கிறாங்களா? சரி சரி, நம்ம தான் போக முடியல. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி கோரேசின் முதலாம் வருஷத்தில் கர்த்தர் அவன் ஆவியை ஏவும் போது அவன் சொல்கிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரலி. கவனிங்க, பூமியின் ராஜ்யங்களை எல்லாம். அப்போ அவன் எவ்வளவு தூரம் அவன் கான்கோர் பண்ணான் மேதியா பெர்சியா. இவ்வளோத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் கர்த்தர் அவனுக்கு அதை கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தரலாம். ஃபாதர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. செம பாட்டு. ஃபாதர் பாட்டு ரொம்ப ரசிப்பேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. யோபு 42:2. அவர் என்ன நினைச்சிருக்காரோ அதை செய்வார். ஆண்டோடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த 2026 ஜனவரியிலேருந்து என்ன ஜெபம் பண்ணணும்னா, நீ நினைச்சதை நடத்துங்க, நீ நினைச்சதை செய்யுங்க. ரைட் சகோதரி கேட்பாங்க, கர்த்தருக்கு நீ நினைச்சதை செய்யுங்க ஆண்டவரே. நான் நினைச்சது இல்லை. நாங்கள் ஒரு செட்டு சேர்த்து வச்சுருக்கோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அவங்க ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் சரித்திரத்தையே மாற்றுவோம், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன நினச்சிருக்காரோ அதை இவர் செய்வார். கைகள் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்குனால குரூப் சேர்த்து கட்சி சேர்த்து ஆண்டவர் நினச்சிருக்கிறத ஒன்றை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் ஆண்டவர் சொல்லுவார், ஃபூ அப்படின்னு ஊதிட்டு போயிடுவார், ஃபூ அப்படின்னு போயிடுவார். அவர்கிட்ட மோதக்கூடாது, விட்டுறணும். அவர் போக்கில் விட்டுறணும். தோத்திரம் சொல்லுவாங்க, சித்தம் போக்கு சிவம் போக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது, விட்டுறணும். சும்மா ஆண்டவரை போய் கையை பிடிச்சி வாங்க நம்ம அங்கே ஒரு 3 நாள் ஜெபம் போடுவோம், இங்கே ஒரு உபவாசம் போடுவோம், அதெல்லாம் ஒன்றும் போட முடியாது. அவர் என்ன செய்யணும்னு நினச்சிக்கோ அதை செஞ்சிருவார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரலி. யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை. யாருக்கு? எனக்குன்னு சொல்கிறானா தமக்குன்னு சொல்கிறார் ஆண்டவர்? தமக்கு. அவருக்கு கோயில் கட்டுறதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் செலக்ட் பண்ணுறார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு ஆலயத்தை கட்ட தாவீது விரும்பியும் சாலமோனை தெரிந்து கொண்டது போல தேவன் உடைஞ்சு போன அந்த ஆலயத்தை, அழிந்து போன ஆலயத்தை, அந்த நகரத்தை, அதனுடைய சுவரை எல்லாவற்றையும் எடுப்பித்து கட்டி அங்கிருந்து போன ஜனங்களை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தேவன் புறஜாதியான ஒரு ராஜாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கைகள் வைத்து கர்த்தரை பயன்படுத்துவோம். நம்மளால ஒரு பாட்டு பாடுவேன். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவாய். அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி, அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி, அனுதின ஊழியம் அளித்திடுவார். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார். டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் பாடுற பாட்டு. இப்படி டாமரின் அப்படி தட்டிக்கிட்டு சிவகாசி, விருதுநகர், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாட்டு பாடுறார். அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அணிந்தின ஊழியம் அளித்திடுவார். ஒரு பிராமண குலத்திலிருந்து ரட்சித்தவரை யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு. இந்த பாடல்களை நான் எஸ்ஏபிசியில் சாப்பல் சர்வீஸில் நிறைய பாடியிருக்கிறேன். They used to call me, Benny, would you sing that song?
யாருக்கு தெரியும் முந்தனின் அழைப்பு? அந்த 120 பேர் கூடியிருக்கிற இடத்துல சதன் ஏஷியாவிலேருந்து எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. நேபாள், மணிப்பூர், திரிபுரா, அசாம், வட இந்தியாவில் ஒரிசா, பல மாநிலங்கள், பிலிப்பைன்ஸ், ஈரான், ஈராக் அதெல்லாம் வந்து படிப்பாங்க. யாருக்கு தெரியும் முந்தனின் அழைப்பு? அன்பரின் பாதம் வந்திடுவாய், அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அனுதின ஊழியம் அழைத்திடுவார். நம்ம பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட்னு போட்டுக்கிறதுக்கு இல்லை, அனுதின ஊழியம், அனுதின ஊழியம். ஒரு அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் அனுதின ஊழியம் வைத்திருக்கிறார். அவர் எந்த நேரத்தில் என்ன செய்வான் என்று யாருக்குமே தெரியாது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க தேசத்தில் சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு பெரிய தேவனுடைய ஊழியர் சதன் ஏஷியாவுக்கு அவர் ஒரு பெரிய டைரக்டராக அவர் இருந்தார். அவருடைய செய்தி என்றால் நாங்கள் ஓடிப்போய் கை கட்டி உட்கார்ந்துருப்போம். 10-15 நிமிடங்கள் இடம் தீப்பிடிக்கும். அவர் மிஷினரியாய் ஆப்பிரிக்க தேசத்துக்கு போயிருக்கும்போது ஒரு முறை ஒரு சிங்கம் எதிர்த்து வந்தபோது அவருடைய ஜெபத்துக்கு முன்பதாய் அது முழங்கால் படியிட்டு போய்விட்டார். அவரோட பேர் டாக்டர் கிரீனவே, சார்ல்ஸ் கிரீனவே, கிங். அவங்கெல்லாம் அவரை ஒரு சில முறைகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் as a giant. ஒரு முறை இவர் ஒரு ஆப்பிரிக்காவோட காடுகளுக்குள்ளே போயிருக்கும்போது அந்த செய்தியை விடலை. ஐம் கம்மிங் டு தட் லைன். கர்த்தர் என்ன செய்வார், எப்படி செய்வார்னு யாருக்குமே தெரியாது. அவர் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவரும் ஒரு ஒய்ஃபும். அந்த கிராமத்தில் ஏராளப்பட்ட ஜனங்கள். அவர் ஆண்டவரத்தில் ஜோம் பண்ணிட்டு, லாங்குவேஜும் தெரியல, இந்த இடத்துக்கு என்ன அனுப்பியிருக்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய. திடீர்னு பார்த்தா சாயங்காலம் ஒரு கூட்டம், ஒரு அம்மா ஓன்னு கத்திக்கிட்டு வருது. என்ன செய்யணும்னு தெரில, ஒரே அழுக. அவர் வெளியில் வந்தார், ஒய்ஃப் வந்தாங்க. என்ன வேணும்னு கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லவும் தெரில, அவங்களுக்கு பேசுகிறது என்னன்னு தெரில. ஆப்ரிக்கன் லாங்குவேஜ், ட்ரைபல். நம்ம ஒரே கத்து. யாருன்னு இப்படி தேடின உடனே நம்ம முன்னால் கூட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தார், பல்லுலேருந்து ரத்தம் வடியுது. கண்டுபிடிச்சிட்டார், பல்லுலேருந்து ரத்தம் வடி, ஒரே ப்ளீடிங். ஸ்டாப் பண்ண முடியல. அவங்க என்னமோ சொல்கிறாங்க, அவருக்கு ஒன்றும் புரியல. அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அனுதின ஊழியம் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அவர் சொன்னார், போய் அந்த, ஏன்னா இவர் வந்து மிஷினரின்னு வர முடியாது, இவர் ஏதாவது ஒரு கார்பெண்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்திருப்பாங்க, டெக்னீஷியன் அப்படின்னு தான் விசா வாங்கி உள்ளே வந்திருப்பாங்க. போய் ஸ்பேனர் எடுத்துகிட்டு வானார், ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு வானார். ஒரு சுத்தியலையும் ஒரு ஸ்பேனர் எடுத்த உடனே அவங்க அதை பார்த்த உடனே என்னடா அவர் ஆயுதத்தை எடுக்கிறான்னு பயந்துட்டான். ஒன்றும் இவர் சொல்கிறார், டோன்ட் ஒரி. என்ன அவங்களுக்கு ஒரியாவது சரியாவது எதுன்னு தெரியாது. ஆக்ஷன்லேயே வண்ணி சுத்தியல் அப்படி தட்டி வச்சுக்கிட்டு ஸ்பேனரை வச்சு ஒரு சுண்டுனார். பல்லு வெளியே வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ரத்தம் சரியாயிடுச்சு. இவர்கிட்ட இருக்கிற மருந்தில் டிஞ்சரை போட்டு எதையோ போட்டு அனுப்பிட்டார். அடுத்த நாள் சாயங்காலம் பார்த்தோம், திரள் கூட்ட ஜனங்கள் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அது இப்படி ஆடுது. அதுக்கு தெரியுது, டான்ஸ் தான் ஆட தெரியும். அப்போ சுகமானேன், நான் சுகமானேன். இது புண்ணியரின் காயத்தினால் ஆச்சா, இல்லை எங்கள் கிரீனவே சுத்திலையும் ஹேமரையும் வச்சு பிடுங்கினதுனாலையா? அது சொல்கிறாரு, கான்ஃபரன்ஸில் வந்திருக்கிற பெரிய பெரிய ஊழியர்களை பார்த்து சொல்கிறாரு, சில நேரத்தில் சில ஊழியங்க செய்கிறது யாருக்குமே பிடிக்காது, அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிடவும் முடியாது. ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஒரு இடத்துக்கென்று அழைத்தால் அவனை உறுதிப்படுத்தி அந்த இடத்தில் வைத்திருப்பார் என்றால், எது சொல்ல, ஆணியாய் கடவுவேன். பிடுங்க முடியாது சார். சும்மா மண் சுவரில் இல்லை, உறுதியான இடத்தில் அவளை ஆணியாய் கடவுவேன். மண் சுவரில் ஒரு ஆணி அடித்தா நான் விரலை வச்சு பிடிக்கிட்டு போயிடுவேன். உறுதியான இடத்தில் அவளை ஆணியாய் அடித்து வச்சிருப்பேன். பிடிங்கி பாருங்க,
நமக்கு பல்லு போயிடும், இல்லைன்னா நம்ம முடிஞ்சு பிடுங்க முடியாது. தேவனுடைய அழைப்பு என்பது உன்னதமானது. கைகளை ஒத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். God's calling is something important. God's calling is unique. It's not just coming to each and everyone just like that. No. அவருடைய ப்ராவிடன்ஸ்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி. ஒரே கூட்டம் அந்த வில்லேஜை இயேசு வண்டையில் வருவதற்கு கர்த்தர் கிரீனவே கர்த்தர் பயப்பட சொல்கிறார் ஊழியக்காரங்க, நீங்கள் சும்மா பயந்துக்கிட்டு இது பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. நல்லா ஜோம் பண்ணிவிட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு பைபிளை படித்து நல்லா கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருங்க. நீங்கள் என்ன செய்தீங்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கைகளை ஓத்துக்கிறது நீ என்ன செஞ்சால் கர்த்தர் செய்வார். மேபி இட் சீம்ஸ் டு பி ஃபூலிஷ், பட் the wise God will do what he wants to do. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, சகோதரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, அநேக வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆளு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு கைகளுவது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டினால் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டணும், வேறு யாரை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. கைகளை உயர்த்தி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மைப்படுத்த மாட்டேன். கர்த்தர் யூத இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஆலயத்தை கட்டுன்றார். இவன் ஆலயத்தை கட்டணும் நான் சொல்கிறான். இப்போ அப்படி ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும். அப்படிங்க ஃபஸ்ட் பாருங்க, ஆண்டவனுக்கு கட்டளை கொடுத்த உடனே he made a decree. I think Finney has to find it out. When we went to the British Museum at UK, the Kores அவனுடைய அந்த டிக்ரியே ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது. அதில் யூனிஃபார்ம் ரைட்டிங், அது ஒரு ரைட்டிங்கில் எழுதியிருக்கு, அங்கே இருக்குது. அவன் ஜனங்களை போங்கன்னு சொல்லி, வைக்கப்பி ஹென்றி சொல்வார், ரொம்ப பிடிக்கும், போகலாம் கட்டலாம் கொடுக்கலாம். போகலாம்னு நீங்கள் பேராதீங்க, இப்போ இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் போகலாம், அப்புறம் கட்டலாம், அப்புறம் கொடுக்கலாம். அந்த வார்த்தை கேட்டோன்னே நிறைய பேருக்கு மூர்ச்சை அடைஞ்சிடும், அதோட மயக்கம். போகலாம் கட்டலாம் கொடுக்கலாம். ஒரு பிரஜாதியானுடைய ராஜா எருசலேமில் ஆலயத்தை கட்டி மதில்சுவரை கட்டி இதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் போங்கடான்ட்டான். இவங்க எல்லாம் அவங்க கற்றுக்கூட்டில் இருக்க பாபிலோனுக்குள்ள உட்காந்துருக்காங்க, இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நினச்சா அவங்கள வச்சுக்கிடலாம். கர்த்தர் சொல்கிற ஆலயத்தை கட்ட விடுறா அவங்கள வெளியே. கையில் ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு? யாரை வச்சு கர்த்தர் என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது. கையில் வச்சு சொல்லுங்க, யாராவது நம்மகிட்ட பேசினா யாரை வச்சு கர்த்தர் என்ன பேசுவார்னு தெரியாது. சும்மா வாயை மூடிட்டு இருங்க. சொல்லுங்க, யாரை வச்சு யார் என்ன செய்வான்னு தெரியாது. பேசாமல் கப்பு சிப்புன்னு வாயை மூடு. நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே போங்க. யார் உங்கள்கிட்ட பேசுகிறவங்கள நம்ம ஆவிக்கு ஒரு ஜீவியம் நல்லா இருக்கும், அவங்களும் உருப்படுவாங்க. உருப்பட்டு பரலோகத்துக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிறது. கைகள் ஒத்து கர்த்தரை மயம்படுத்துவோம். இவன் என்ன சொல்கிறான்? அவருடைய ஜனங்கள் எல்லாரையிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போட்டும். நம்ம விட்டுருவோமா? நமக்கு ஒரு வேலைக்காரி கிடச்சா விட்டுருவோமா? நம்ம உதவி செய்கிறவங்க, ஐயோ அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம வச்சுக்கிடுவோம். நான் என் மனசுலாம் நிறைய விஷயங்கள் உடஞ்சிருக்கு. நல்லவங்களெல்லாம் தன் வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிட்டாங்களா? அவங்களுடைய தரம் என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன?
ஏதோ அவங்க ஒரு கஷ்டத்தில் நம்மளை ஒதுங்கினாங்கன்றதுக்காக அவங்கள நம்மளை வேலைக்காரியை வச்சுக்கிட்டா என்ன? வாட் இஸ் இட்? ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் பைபிளில் சொல்லியிருக்கு. இந்த சிறியரில் ஒருவனை கூட அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். We all have to stand before the judgment seat of Christ and give account to God. See, ஒருத்தர் அன்பின் அடிமையாக நம்ம வீட்டில் நமக்கு உதவி செய்கிறன்றது வேற. ஆனால் அவங்கள கசக்கி புழிஞ்சு அவங்கள அடித்து நொறுக்கி துவைச்சோம்னா, when they cry, கர்த்தர் அவருடைய கண்ணீருக்கு நியாய தீர்ப்பு செய்ய அவர் இறங்கி வருவார். ரொம்ப புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இருக்கு. அதனால போய் சொல்றேன், எல்லாரும் போங்கப்பா, தேவனாய கர்த்தர் அவனோடு இருப்பாராக. ஆரோனிக் பிளெஸிங் அவன் சொல்றான். இப்போ நான் கடைசியில் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். போயிடாதீங்க, இன்னும் இருக்கு, சரியா? அதனால ஆரோனிக் பிளெஸிங் அவன் கொடுக்குறான். நம்ம கேட்க முடியுமா? ஹூ இஸ் ஹீ டு சே? ஹூ ஆத்தரைஸ்ட் யூ? ஹூ டெலிகேட்டட் யூ? ஹூ கேவ் யூ த பவர்? அவன் சொல்லுவான், மேலே இருக்கவர் கொடுத்தார். கைகளை ஒதுக்காது, மேலே உள்ளவர் என்ன கொடுத்துருக்காரு சார். மேலே உள்ளவர் என்ன கொடுத்துருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் நோடி இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜா கோரேஸ் அறிவிக்கிறார் என்று சொல்லி எங்கும் எழுதி அனுப்பி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டான். கைகளை வைத்து கத்துற வீடியோ கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, இது கிடையாது, என்னென்னமோ சொல்கிறாங்களே, இப்போ அதெல்லாம் உண்மை கிடையாது. அது சொல்லிட்டான். கர்த்தர் யாரையும் கையில் எடுக்க முடியும். கையில் ஒத்துக்கிறது. அவர் வேலையை செய்கிறதுக்கு, அவர் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு, அவர் திட்டத்தை செய்கிறதுக்கு அவர் யாரை பிளான் பண்ணாரோ அவங்கள கையில் தூக்குவார். கைகளை வைத்து கர்த்தரை சோதனை பண்ணாதா? நம்ம ஆண்டவரே, நீர் யோசிச்சீரா, நீர் பார்த்தீரா, நீர் 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 ஆலோசனை சங்கத்தில் நீர் தீர்மானம் நிறைவேற்றினீரா அப்படின்னு சொல்ல, ஓ சொல்லியே நீ பார்த்துட்டே இரு, நான் ஏன் வேலையை செய்வேன். கைகளை வைத்து கர்த்தரை மயப்படுத்தும். இதுதான் நீ நாட்களில் வரப்போகிறது. ஸ்தோத்திரம். இதுதான் நடக்க போகுது. நம்ம போய் ஆண்டவருக்கு புத்தி புகட்டுறது, ஆண்டவரிடத்துல டைலாக் பண்ணுறதெல்லாம் ஆண்டவர் அவன்கிட்ட பேச, ஆண்டவர் அவனும் பண்ண டைலாக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம். சரி, இப்போ இது நடக்குது, நல்லா கவனிங்க. யூதர் இல்லாத ஒரு ராஜாவே தம்முடைய ஆலயத்தை 586 BC அழித்து போட்ட ஆலயத்தை, எரித்த ஆலயத்தை திரும்ப கட்ட பயன்படுத்தினது உண்மையானால், தேவன் இந்த கடைசி நாட்களிலும் தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய திட்டத்தை இந்த முழு உலகத்திலும் நிறைவேற்ற, இந்தியா மாத்திரம் இல்லை, பின்னால் வர்றேன், நாட் ஓன்லி இந்தியா, இந்த முழு உலகத்திலும் நிறைவேற்ற கர்த்தர் யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் உயர்த்த முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவருடைய சாவரின் பவருக்கு உற்றணும். நேற்று ராத்திரி ஜெபம் பண்ணேன், நேற்று ஜெபம் பண்ணேன், அதுக்கு முந்தின நாள் வாரம் முழுசும் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு தாட்டு அதை எனக்கு நினைவுபடுத்துறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பாட்டில் வந்துட்டு போகுது. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தெரியும், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மா யாரு? வேண்டாம், விட்டுருங்க, அது இப்போ போக வேண்டாம். 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண், உங்கள் குவாலிட்டி என்ன, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய க்ரைட்டீரியா என்ன, உங்கள் க்ரெடிபிலிட்டி என்ன, அவங்களுக்குடைய டிகிரிஸ் என்ன? அவள் என்ன சொல்கிறா தெரியுமா? இயேசுவை பார்த்து சொல்லுங்க, யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை, யாரும் சொல்லாத வார்த்தை. ஹலோ, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இவ்வளவுதான் அல்லேலூயாவா? இது என்ன நியூயார்க் சிட்டியா? இது என்ன மாஸ்கோவா? இது என்ன லண்டனா? இல்லை டெல்லியா, கல்கத்தாவா, ஹைதராபாத்தா? குக்கிராமம் சார், ஒரு குக்கிராமம்.
அங்குள்ளவங்க சொல்கிறாங்க, சமாரியர் இயேசு இடத்துல வராங்க, எங்களோட வந்து தங்குங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த அம்மாவை பெருமைப்படுத்தலை, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு. அம்மா நீ சொன்ன கம்முன்னு இரு, உனக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு, ஆனால் இருக்கிறதுக்கு மேலே உன்னை உயர்த்தாத. உன்னை எந்த பொசிஷனில் கர்த்தர் வச்சிருக்காரு அந்த பொசிஷனில் நீ இருன்ட்டார். அதுக்கு மேலே உன்னை உயர்த்தாது. நோ, until and unless God lift a person, we should not lift ourselves. Who gave the authority? Who gave the power? நமக்கு கர்த்தர் அவனவனுக்கு அளித்த விசுவாசம், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்ததான விசுவாச அளவு. கேட்குறாங்க, ஏசாமி போறார், அந்த கிராமத்துக்கு போறார். டூ டேஸ் அங்கே இருக்கும்போது he taught everything. என்ன சொன்னான்னு பைபிளில் போடல. அவங்க சொல்கிறாங்க, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி அந்த அம்மா அப்பா சொல்கிறார், அம்மா நீங்கள் எனக்கு ஒரு வழிகாட்டி ஜீசஸை கொண்டு வந்தீங்க நல்லது, எங்கள் ஊருக்கு இழுத்துட்டு வந்தீங்க நல்லது, அதோட கம்முன்னு இருங்க. ஏசு கூட்டு வந்தீங்களா, கூட்டு வந்ததோடு இருக்கணும். ஏசு அழைச்சிட்டு வந்தீங்களா, இயேசுடைய வார்த்தைகளை கேட்க அழைச்சிட்டு வந்தீங்களா, இயேசுடைய சத்தியத்தை கேட்க கூட்டிகிட்டு வந்தீங்களா, இயேசுடைய உபதேசத்தை கேட்பதற்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா, அவ்வளோதான். அடுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு ஒன்று கொடுக்காம நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை ஏற்றிட்டு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அதை குறித்து ஒரு சரித்திரம் இருக்கிறது. அது வந்து அன்னைக்கு தான் சொல்லணும் இல்லை, ஞாபகம் ஒரு நாள் சொல்கிறேன். பயங்கர அதுக்கு வஸ்திரம் போட்டு எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவ்வளவும் போத்தி கீத்தி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வந்தாங்க. இப்போ ஏசாமியோட வேலையை முடிச்சுட்டு கொண்டு போய் கட்டினாங்க. முன்னால் கழுத்தை நடந்ததுக்கு இப்போ நடக்கிறக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்படி கழுத்தை இப்படி சிலுக்குது, இப்படி என்னது, இப்படி என்னது, குதிரை மாதிரி பண்ணுது, குதிரை மாதிரி கணைச்சி பார்க்குது, எல்லாம் பண்ணி பார்க்குது. மறுபடியும் கட்டிட்டாங்க. அது அறிவேட்டவங்களே, என்னை நான் யாரை சுமந்த கழுதை தெரியுமா? இயேசுவை சுமந்த கழுதை. எங்கே இயேசுவை கூட்டிகிட்டு போனேன்? எருசலேமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் ஆர்ப்பரித்து தேவண்ட குமாரன் உன்னதத்தில் ஓசன்னாங்க. சரி, யாரை சொன்னாங்க? இயேசுவை சொன்னாங்க. ஆனால் நான் தான் கொண்டு போனேன், நான் தான் கூட்டிகிட்டு போனேன், என் மேலே தான் ஏசி போனார். உன்னை பார்த்துச்சான் ஏதோ ஒன்று தகராறு பண்ணி அது ராத்திரி அத்துக்கிட்டு வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே பார்க்குறோம், கழுதையை காணும். நம்ம தேடுற மாதிரி சிலரை தேடுகிறோம் அல்லவா? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேனாகிய இயேசுவை தேடுகிறோம். இந்த மாதிரி சிலர் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. சரி, யாரை தேடுகிறீர்கள்? போயிட்டாங்க. போனதை அடித்து நொறுக்கிட்டாங்க. அடித்து பின்னி எடுத்து பெடல் எடுத்து முடி பிஞ்சி காது தொங்கி எல்லாம் வந்து எங்கே நிற்குது? எங்கே இருந்தாலும் சோறு போகிற இடத்துக்கு தானே, இங்கே தானே வரணும். ஊரே உலகம் சுற்றினாலும் அன்பு யார் காட்டுறாங்களோ, அரவணைப்பு யார் காட்டுறாங்களோ, இறக்கம் காட்டுறாங்களோ வீட்டுக்கு தான் வரணும். இப்போ நம்ம பிள்ளைகள் சில நேரத்தில் அப்படின்னும் சோறு போடுறது எங்கே போடுவாங்க? போய் பாரு, சோத்துக்கு இங்கே தானே வரணும், சாப்பாட்டுக்கு தான் வரணும். விளையாட்டுக்கு சொல்லலை, இல்லைன்னா வருத்தத்துக்கு சொல்லலை, இல்லைன்னா ஒரு வேகத்தில் சொல்கிறேன்னு சொல்லாதே. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். வந்துருச்சு. பார்த்தா இவ்வளவு என்ன, இது என்ன நினச்சிருக்கு? ஏசாமி ஏற்றிட்டு போனால் எனக்கு மரியாதைன்ட்டு இது ரவுண்ட் அடிச்சிருக்கு. அவங்களுக்கு இது இயேசு ஏற்றின கழுதையா, எவனை எழுத்தின கதை? கழுதை 4 அடி அடித்து கொண்டு வந்து வெட்டி விட்டு போயிட்டேன். ஆனால் ஏசு இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி அதுவாக ஏசு இருந்த கழுதை, ஏசு இருந்த கழுதை, பத்திரிக்கையில் விளம்பரம், ஏசு இருந்த கழுதை, சோத்திரம். இன்ஸ்டாகிராமில் ஏசு இருந்த கழுதை, யூடியூப்பில் ஏசு இருந்த கழுதை. அது அன்னைக்கு ஏறினார், இன்னைக்கு ஏறி இருக்கிறாரா? இன்னைக்கு நீனா சுற்றுற, ஊரை சுற்றுற, உலகத்தை சுற்றுற. ஐயோ கடவுளை, ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசு நம்ம மேலே இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். உலக இரட்சகர் என்ற தரிசனத்தை ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் பெற்றுக்கொண்டது உண்மையானால், அந்த வசனத்தை இன்னைக்கு காலையில் எனக்கு ஆண்டவர் சொன்னார்.
அந்த கிராமத்தார் உலக ரட்சகர். நம்ம இயேசுவை என்ன சொல்கிறோம்? இயேசு இந்தியாவின் ரட்சகர், இயேசு தமிழகத்தின் ரட்சகர், இயேசு இந்த மதுரையின் குக்கிராமத்தின் கொஞ்சம் நவநாகரிகமான கிராமத்தின் ஆண்டவர், எங்கள் கோமதிபுரம் எங்கள் கற்பாயூனியின் ஆண்டவர். இயேசு உலக ரட்சகர். கேட்கல. இதெல்லாம் அந்த இந்தியாவினுடைய வரைபடத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த இந்தியா முழு உலகத்தினுடைய வரைபடத்துக்குள்ளே இருக்குது. கைகளை தட்டி கத்த சோதரம். 226 நாட்டில் ஒரு நாடு தான் இந்தியா. எங்கள் இயேசு இந்தியாவுக்கு மாத்திரம்தான், எங்கள் இயேசு எங்கள் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம்தான், இயேசு எங்கள் ஊருக்கு கற்பாயூனிக்கு மாத்திரம்தான். வச்சுக்கிறாங்க. கற்பாயூனில் யாரும் வந்தீங்கன்னா வச்சுக்கிறோம். இயேசு உலக ரட்சகர் சார். முழு உலகத்துக்காக ரத்தம் சிந்தினவர் யார்? அவர். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் யார்? இயேசு. முழு உலகத்தின் பாவத்தையும் தன்மேல் சுமந்து சிலுவையில் 5 ஆணிகள் மத்தியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து பரமேறி போய் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கவர் யார்? இயேசு. அவரை மறக்காம, அவர் இந்த உலகத்தை நேசிக்கிறார் என்று சொல்லாம, இந்த காட் லவ்ஸ் தி ஹோல் வேர்ல்ட், முழு உலகத்தை நேசிக்கிறார். எங்க இந்தியா? 12 சீசரில் ஒரு சீசரை தானே இந்தியாவுக்கு அனுப்பினார் ஆண்டவர். 12 பேரையும் மொத்தமாக பிடிச்சி அனுப்பினார். ஒருத்தர் அனுப்பினார். அவனை பற்றி நமக்கு தெரியும். இயேசுடைய காயத்திலே விரலை போட்டால் தான் நம்புன்னு சொன்னார். இருக்கிறதுல ஒரு பேதுருவை அனுப்பியிருக்கக்கூடாது, ஜீசஸ் ஒரு யோவானை அனுப்பியிருக்கக்கூடாது, ஆமாம் ஒரு யாக்கோபை அனுப்பிடக்கூடாது. சரியா? அவனை பிடிச்சி தான் அனுப்பினார். அது அவருடைய சித்தம். அதனால் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் மத்தியானம் போய் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறானோ கர்த்தர் இருக்கட்டும் சொல்கிறான். எஸ்ராவில் படித்து பாருங்கள், அதே தான் இருக்குது. ஏன் பாஸ்டர் இவ்வளவு நேரம்? ஒன்றே ஒன்று ஆண்டவர் இந்த வசனத்தில் இன்றைக்கி நமக்கு சொல்கிறார். மகனே மகளே, ஜூன் மாதத்தில் உனக்கு இந்த வாக்குத்தத்தை நான் கொடுக்குறேன். நான் முன்னால் போகிறேன். உனக்கு எது கஷ்டம், எது டிஃபிகல்ட்டி, எது பிரச்சனை இருக்குதோ நான் சரிப்படுத்துகிறேன். கேட்குறதுக்கு மையப்படுத்தும். ஆமென். ஒரு கொரடை யூஸ் பண்ணி ஒரு பல்லையும் பிடுங்கலாம். ஒழுங்கு மரியாதை ஸ்மைலி டென்டல் ஆஸ்பத்திரிக்கு போய் பல்ல கலட்டலாம் டாக்டர்ஸை வச்சு, யாரை வச்சு கலட்டினாலும். ஆனால் அதுக்காக இன்றைக்கி நம்ம அப்படி செய்ய முடியாது. ஆனால் அன்னைக்கு அவர் கிடைத்த ஆயுதம், அவர் கிடைத்த ஒரு வழி நடத்துதலை செய்தார். கர்த்தர் குணமாக்கினார். கைகளவது எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் யாரையும் பயன்படுத்த முடியும். ஜீசஸ். ஒரு தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை நான் நிவர்த்தி பண்ணணும்னா கழுதையை வாயை திறந்து வச்சு பேச பண்ணாரா இல்லையா? சொன்னா, நீ என்னை சின்ன வயசுலேருந்து என்னை ஒழுங்கு மரியாதை என்னை வச்ச, ஏன்டா என்னை அடிக்கிற? ஒரு தடவை அடிக்கலை, 1 2 தோசை 1 3 தடவை அது வரைக்கும் அடிச்சிட்டேன். ஒரு தீர்க்கதரிசியில தேவன் பேசியிருக்க வேண்டாமா? வேத வசனங்கள் பேசியிருக்க வேண்டாமா? ஆவியானவர் பேசியிருக்க வேண்டாமா? உனக்கு கழுதை பேசுகிற அளவுக்கு தான் உனக்கு மரியாதை இப்போ வச்சிருக்கிறேன். உன் கழுதை வாயை திறந்து சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி தான், ஒரு ஸ்டாண்டர்டை தான் நான் உனக்குன்னு வச்சிருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். நம்மளை சொல்லலை, பேசாமல் இருங்க நீங்கள் பாட்டில், இன்னும் பயந்து போய் சாப்பிடாமல் போயிடாதீங்க, நல்லா சாப்பிடும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு பிடிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. 3 படியும் பிடிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அவர் ரொம்ப பண்ணால் ஆண்டவர் ஒரு கழுதையை வாயை திறந்து அவனோட முட்டாள்தனத்தை கர்த்தர் நீக்கிடுவார். சோதனம். வேறு எந்த இடத்துல கழுதை பேசிச்சு சொல்லுங்க? யூனிக். இட்ஸ் இன் த ஸ்கிரிப்சர். ஐ பிலீவ் த ஸ்கிரிப்சர். அதனால் ஆண்டோட பிள்ளைகள் முடிவு கொண்டேன். ஆனால் என் சப்ஜெக்ட் முடியல. அலைக்கடல் ஓய்வதில்லை. எந்த வருஷம் வந்தான், எந்த வருஷம் பிடிச்சான், எந்த வருஷம் அவங்கள ரிலீஸ் பண்ணலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன், நான் உனக்கு முன்னாலே போய் கொண்டலாம் இசையாக்குவேன்னு சொன்னார்ல. நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கணும்னா, தேவன் எதிரியை கூட பயன்படுத்த முடியும். கேட்கல மத்து கத்திர பயன்படுத்தும். கர்த்தர் நமக்கு பக்கா எதிரி, பக்கா பிரச்சனை பண்ணுறவன்,
அவளை கர்த்தர் நமக்காக யூஸ் பண்ண முடியும். கைகள் ஒத்து கர்த்தரை மயப்படுத்தும். கர்த்தர் சர்வ வல்லம் உள்ளவர். ஆண்டவர் நினைச்சா எதுவும் நடக்கும். அவர் நினைக்கணும், நினைச்சா நடக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மயப்படுத்தும். அதனால நம்ம லைஃப்பில் ஜெபிக்கிறவங்க சரி, ஊழியத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்க நீங்கள் சரி, சபைக்கு வர நீங்கள், குறிப்பிட்ட இவங்க தான் நமக்கு பாதுகாவலராக இருப்பாங்க, இவங்க தான் நம்மளை பாதுகாத்துக்கிடுவாங்க, இவங்க தான் நமக்கு உதவி செய்கிறாங்க நம்மன்னு ஒரு நாள் நினைக்கக்கூடாது, தீர்மானிக்கக்கூடாது. கைகள் ஒத்து கத்திர மயப்படுத்தும். புரியுதா? நம்மளா சிலரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஆனால் ஜபம் மாத்திரம் மணிக்கணக்காக பண்ணிட்டு, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ஒருத்தங்களை வச்சு இவங்க தான் நமக்கு, இவங்க தான் அடிச்சுக்கிடக்கூடாது. இஸ் சாவரீன். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார். எழுதி வைத்திருக்கிறேன். நம்மளை நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்கிறோம்? வெளியில் ஜோம் பண்ணாலும் இன்டர்னலாக நமக்குள்ள நம்பிக்கை ஒரு மனுஷர் மேலே தானே, ஒரு மனிதனுடைய கூட்டங்கள் மேலே தானே நம்ம நம்பிக்கை வைத்தோம். கர்த்தர் ஆல் பவர்ஃபுல், சாவரீன், சுப்ரீம். அவர் என்ன பண்ணுவார்? நீ அவங்க மேலே நம்பிக்கை வைப்பியா, என் மேலே வைப்பியா? யார் மேலே நீ நம்பிக்கை வைப்ப? நீ மனுஷன் மேலே நம்பிக்கை வைப்பியா, தேவன் பேரில் நம்பிக்கை வைப்பாயா? இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், இந்த காலத்தில் தேவ சபைகள், நாட் ஓன்லி கிரைஸ்ட் ஏஜ் சர்ச் இந்த ஏரியா, உலகத்தில் எல்லா சபைகளும் யோசிக்கணும் கொஞ்சம். நான் புத்திமான் பேசலை, நீங்கள் பைபிளை படிங்க, ரைட்டா? ஒரு பிரச்சனைகள், ஒரு காரியங்கள் வரும்போது நம்ம நினைக்கின்ற ஒன்று, நம்ம அதற்காக போராடுகிற ஒன்று, அதெல்லாம் கர்த்தர் கிடையாது. நான் உனக்கு முன்னால் போகிறேன், அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவனுக்கு பேர் வச்சு 150 வருடத்துக்கு முன்னாடி வருவான்னு சொல்லி, இதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நன்மை நான் திட்டம் பண்ணி வச்சுருக்க. நீங்கள் உங்கள் பிளான் படி, உங்கள் திட்டப்படி சில காரியங்களெல்லாம் வச்சுட்டு வெளிப்பூச்சா பல காரியங்களை சொல்லிட்டு ஆண்டு சொல்கிறார், அந்த வேலை என்கிட்ட எதிர்படாது. அதனால் என்ன செய்யணும் பாஸ்டர்? முடிக்கிறோம். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பல முறை யோசிக்கணும். நான் சொல்வேன்ல, பேசுகிறதுக்கு ஒரு முறை முன்னால் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக் ஒன்ஸ். இப்போ நான் இன்றைக்கி இதை எழுதி வைத்திருக்கிறது எதுக்காகனா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆகஸ்ட் பிரசன்ஸ் பேரறிஞர்களுக்கு முன்பாக வைக்கிறேன், தீசிஸ் வைக்கிறேன். ஒரு காரியத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நல்லா யோசிக்கணும், சிந்திக்கணும். கர்த்தர் அந்த மூளையை கொடுத்துருக்கிறார். ஃபின்னி சொல்வான், ஸ்டூபிட் பிரெயின் என்ன ஹார்ட்டு? டார்லிங் ஹார்ட். ஸ்டூபிட் பிரெயின், டார்லிங் ஹார்ட். இதே நல்லா இருக்குது, ஆனால் ஸ்டூபிட் ஹார்ட். ஆனால் நம்ம அந்த கடவுள்கிட்ட இதயத்தை கொடுத்து ஜெபிக்கணும், தெரியுமா? ஆண்டவர்கிட்ட தெளிவாக கேட்கணும். முடிக்கிறேன், டைம் ஆச்சு. தேவன் தெளிவாக நம்மகிட்ட பேசணும். நம்ம உன்னை கேட்டு ஜெபிக்கிறது தேவனுடைய சித்தத்துக்கும் வசனத்துக்கும் அவருடைய வெளிச்சத்துக்கும் ஒத்து இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒத்து இருக்குதான்னு பார்க்கணும். ஒத்திசைவு நாங்கள் சொல்வோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், கடைசியாய் கவனியுங்கள். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ, வயசுக்கு வந்த பிறகு, ஏஜ் அட்டைன் பண்ண பிறகு குழந்தை கேட்டவர்களை வலித்து விட்டேன். சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரோட்டில் கிட்டி, பம்பரம், கோழி குண்டு, இந்த இப்படி அடிக்கிற விளையாட்டு அதெல்லாம் விளையாடக்கூடாது. குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். புருஷனான போதோ கிரிக்கெட் விளையாடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ அது கடனாடி நிழலாட்டமாய் பார்ப்போம், அப்போ முகமுகமாய் பார்ப்போம், கைகள் வைத்து கத்துருவாங்க. ஆண்டவர் அப்போ நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்த தருவார். சரியா? அதனால் அன்பின் பிரமாணம் என்ன தெரியுமா? ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப நிதானிக்கணும். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் வேத வசனம் தெரியாமல், வேத வெளிச்சம் தெரியாமல், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறது சரியாக ரைட்டான்னு நிதானிக்காமல் ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் போடுவோம். சில சொல்லுவாங்க, நான் சொல்ல கேட்டுங்கல்ல, என்கிட்ட சொல்ல ஒரு 3 நாள் உபவாசம் போட்டுருவோம், போட்டுருவோம்னு உபவாசம் போட்டுருவோம், 7 நாள் போட்டுருவோம், அப்படியா 10 நாள் போட்டுருவோம். இவங்க நம்ம போட்டு ஆண்டவர் கையை முறிக்கிற போகிறது மாதிரி. ஆண்டவர் சொல்ல அறிவில்லை, வெளியே போட்டு போயிடுவார்.
வேத வசனத்தில் வெளிச்சம் இருக்கிறதா? நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயாவில் படிங்க, 30ஆம் அதிகாரம். சொல்லாமல் முடிக்கல நான், சரியா? 20. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, உன் போதகர்கள் இனிமேல் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அடியா திரும்ப, உன் போதகர்கள் இனிமேல் ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நான் அடிக்கடி 21வது வசனத்தை நான் வாக்குத்தத்தமாக எடுத்திருந்திருக்கேன். இந்த 21வது வசனத்தை வச்சு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஸ்டூல், வெள்ளை ஸ்டூலில் முழங்கால், இப்போ பிளாஸ்டிக் ஸ்டூல் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஒரு 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 வெள்ளை ஸ்டூல் முன்னால் முழங்கால் போட்டு இந்த வசனம் என் காதில் ஒரு வலதுபுறமாயும் இடதுபுறமாயும் சாயும் போது, வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உன் காது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது, இதில் நடவுங்கள் என்று உங்கள் காதுகளுக்கு பின்னால் எனக்கு கரெக்டாக கேட்குற மாதிரி இருக்குது. அரண்டேன். தேவன் ஒரு மனிதனிடத்தில் பேசணும்னா கோடிக்கணக்கான மெத்தட் இருக்குது, நான் சொல்லலை. அதில் முக்கியமாக 4 இருக்குது. அதில் 3வது என்ன தெரியுமா? முடிக்கிறதுனால. மற்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும், சரியா? இது இன்னைக்கு சொல்லி முடிக்கணும். இதை தேவனுடைய சபை விசுவாசிகள் இதை புரிஞ்சிருக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். இது 3வது. எத்தனை மெத்தட் இருந்தாலும் கூட ஆண்டவர் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். எங்கள் பாஸ்டர் காணும்னு யாரா சொல்கிறீங்களா? எங்கள் பாஸ்டர் காணும் யாரா சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் கேட்குறேன். பாஸ்டர் காணும். ஆண்டவருக்கு என்ன சொல்கிறார் படிங்க, இனி ஒருபோதும் உன் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். நமக்கு பிடிச்ச போதகர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். நம்ம பிடிக்காததை சொன்னால் அந்த போதகர்கள் இருக்கிற இடமே தெரியாது. அவங்களுக்கு விரும்பினதை சொல்லி அவங்க இஷ்டப்படி நடத்தினா ஐ சி போதகர்கள், ஐ சி பாஸ்டர்ஸ். ஓ, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வலதுபுறமாயும் இடதுபுறமாய் சாயும் போது திஸ் இஸ் அ வே வாக் இன் இட். முடிக்கிறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான பகுதி தான், கட்டாயம் கேட்கும். இந்த சத்தம் எங்கேருந்து கேட்கும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு எனக்கு கேட்டது வேற, இன்னைக்கு நமக்கு யார் மூலமாக கேட்கும் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு யார் பாஸ்டரோ அவங்க மூலமாக தான் கேட்கும். வெதர் யூ அக்செப்ட் இட், திஸ் இஸ் பைபிள். தேவன் பேசுகிற முறைகள் கோடிக்கணக்காக இருந்தாலும் 4 முக்கியத்தில் 3வது இருக்கிறது இது. உன் பாஸ்டர்ஸ் மூலமாக தான் கற்று ஒன்று பேசுவேன். நீங்கள் கேட்கலாம், இந்த வார்த்தையை ஆராய்ஞ்சு பார்த்தேன். see your teacher or see your pastor. போதகர்களை காணும்னு போடலை சார். திரும்ப சொல்கிறேன், எம்பசைஸ் பண்ணுறேன், உன் போதகரை காணும். இட் இஸ் இன் சிங்குலர், நாட் இன் ப்ளூரல். தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்கு? உன் போதகர்கள்னு போட்டிருக்கு. அதனால இன்னைக்குள்ள கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் கோடிக்கணக்கான போதகர்களை இவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு யூடியூப்பில் இவங்க, ரேடியோவில் இவங்க, இன்ஸ்டாகிராமில் இவங்க, ஃபேஸ்புக்கில் இவங்களுக்குன்னு போதகர் கூட்டம் வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கே உட்காந்து சொல்லும்போது இவங்க கம்பேர் பண்ண, அவர் என்ன சொன்னார், நம்ம பாஸ்டர் என்ன சொல்கிறார். இல்லை, உன் போதகரை காணும். இதை எத்தனை மொழிபெயர்ப்பில் பார்த்தேன். NLT, நியூ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், ஆம்பிளிஃபைட், காட்ஸ் வேர்ட், AMPC அது வந்து ஆம்பிளிஃபைட் வெர்ஷன், கிளாசிக், NCV நியூ செஞ்சுரி வெர்ஷன், CEV கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன், HCSB அது ஒரு மொழிபெயர்ப்பு. ஆமாம். அடுத்து CPDV இது வந்து கத்தோலிக்க பழைய மொழிபெயர்ப்பு. ஓகே. CJB கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள், ESV, NASB நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள். எல்லாத்துலேயுமே போதகர்கள்னு போடலை, போதகரை காணும். 2 கண்ணில் ஒரு பாஸ்டரை பார்ப்பேன். நீ ஒரு கண்ணில் 9 பாஸ்டரை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு கண்ணில் 101 பாஸ்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா
உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். எழுமி நின்று ஜெபம் பண்ணணும். கர்த்தர் யாரை கொண்டும் எவரை கொண்டும் கர்த்தர் காரியங்களை செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் எதை நினைத்தாரோ அதை தான் அவர் செய்வார். மத்தியெல்லாம் செய்ய மாட்டார். உங்களோட கூட சுமார் 1 மணி நேரம் என்னால் முடிந்தவரை கண்டிப்போடும் கனிவோடும் பாசத்தோடும் சிரிப்போடும், இப்போ எனக்கு எவ்வளோ நான் வாங்க போகிறேன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். எவ்வளோ சிரித்து பேசினது என் இயேசுக்கு தான் தெரியும். அது இயேசு சென்ற பாதை இடுக்கம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை இல்லாமல் ஒடுக்கம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால இந்த வசனத்தை இன்னைக்கா படிச்சிருக்கீங்களா? உன் கண் உன் போதகரை காணும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, மகனே மகளே உன் கண் எந்த போதகரை காணு? அப்போ பாஸ்டர், சென்னையில் பெரிய பாஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்க 50 அசிஸ்டண்ட் வச்சுருக்காங்க. சில பாஸ்டர் 20 அசிஸ்டண்ட் வச்சுருக்குறாங்க. அது எனக்கு தெரியாது, அது இப்போ அங்கெல்லாம் சபதா. ஆனால் உன் கண்கள் உன் போதகரை காணும். உன்னை யார் நேசித்து உனக்காக ஜெபித்து உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுறாங்களோ, உனக்காக திறப்பின் வாசலில் நின்று தேவனிடத்தில் மன்றாடுகிறாங்களோ, விண்ணப்பம் பண்ணுறாங்களோ, அவங்க தான் நம்ம கண்ணில் தெரியும். அவங்க சொல்கிறத கடவுளுடைய வார்த்தையா வேத வார்த்தையா, நில்லுனா நிற்கணும், ஓடுனா ஓடணும், உட்காருனா உட்காரணும். அதெல்லாம் முடியாது பாஸ்டர். அப்படியெல்லாம் நாங்கள் யாருக்கு நாங்கள் கட்ட விட மாட்டோம். அது அவர்கள் பாடு, அது அவர்கள் பாடு. ஆண்டவர் யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்குற காசை வாங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம மனசு குத்தப்பட்டுச்சு, ஓடி வந்து கேட்குறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுக்குறேன். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு தூரம் பேசினவங்க பாடு. பிசாசு தன்னை எவரை எவ்வளவு பயன்படுத்தணும் அவ்வளவு பயன்படுத்திட்டு கசக்கி தூக்கி எறிஞ்சிடும். இயேசு அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டார். மார்போடு அணைப்பார், தன்னையே நமக்காய் கொடுப்பார். கடைசி ஒரு சொட்டு ரத்தம் கூட எனக்கு வேணாம், உலகத்துக்காக இந்த ஆண்டவர் சென்றுவார். நமக்கு யார் வேண்டும்? இயேசு வேண்டும். கர்த்தருடைய பந்திக்குள்ளாய் வரப்போகிறோம். அவருடைய சரீரம், அவருடைய அப்பம் அடையாளம், அவருடைய இரத்தம் இந்த ரசத்துக்கு அடையாளம். இது புசித்து பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். கைகளை வாழ்த்து, ஆண்டவரே யார் நமக்கு வேண்டும்? அன்றைக்கு ஒரு முன்னால இயேசு வேணுமா பரபாஸ் வேணுமா? இப்போ நானா இயேசு தான் எனக்கு வேணும்னு கேட்பேன். ஆனால் அந்த ஜனக்கூட்டம் எனக்கு பரபாஸ் வேணும்னு கேட்டுச்சு. ஒரு அருமையான ஊழியர் பாடுவார், ஆனால் இப்போ நான் பாடல, வரி சொல்றேன். யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லோ. இசைக்க பிரான்சிஸ் அடிக்கடி பாடுவார், யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ, எது வேண்டும் அடாதா உம் அன்பல்லவோ. ஜீசஸ், யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. தப்புடைய இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த மாதத்தில் நினைவு கூர்க பிறந்த நாள், திருமண நாட்கள், விசேஷத்த நாட்கள், ஆசீர்வாத நாட்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம். இந்த மாதத்தின் தேவைகளை சந்தி, இந்த மாதத்தினுடைய போக்குவரத்தை ஆசீர்வாதம். கைகளின் பிரயாசம் மாப்பி செய்கிற தொட்டி எண்ணெய் கலசம் எல்லாத்தையும் ஆசீர்வாதம். குறைவில்லாமல் நடத்தும். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாயிரும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் என்று எங்களுடைய அருமை பாஸ்டர் பாடுகிறது போல. ஜீசஸ், ஜீசஸ், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே என்று ஒரு அருமையான பாதுகர் பாடுகிறது போல. இயேசுவை நாங்கள் கண்முன் நிறுத்தி நோக்க, அதைத்தான் இந்த திருச்சபை போதிக்கும்.
பொடித்து கொண்டே இருக்கும். அந்த இயேசுவை அறிய விரும்புகிற ஒவ்வொருவரும், வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும், எத்திசையில் இருந்தாலும், கிழக்கில் மேற்கில் வடக்கில் தெற்கில் இருந்தாலும், படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும், வசதி இருந்தாலும் வசதி இல்லாவிட்டாலும், உயர் நகரத்தில் இருந்தாலும் கிராமங்களில் இருந்தாலும், இயேசுவை தேடி இந்த இடத்துக்கு வந்து இயேசுவினால் ஆண்டவரே அருளப்படுகிற ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பை, ஆண்டவரே மனம் திரும்புதலை, பாவ மன்னிப்பை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, சுகத்தை, விடுதலையை, ஆண்டவரே சகல நன்மைகளை பெறுகிற ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல வந்து அனுபவித்து பெற்றுக்கொள்வதற்கு நீ ஜனத்தை இழுத்து கொண்டு வாரம். எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதி. அப்பிரயோஜனமான வேலைக்காரன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் சொல்லலை, நான் என்னை புத்திமானா நான் எண்ணலை. ஆனால் நான் படித்து பார்க்கும்போது இந்த சத்தியத்தை இந்த சபைக்கும் இந்த யூடியூப் வழியாக இன்றைக்கு நான் தெரிவிக்காமல் போவேன் என்றால் என்னை ஒருவேளை நீர் கணக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நான் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த நாளில் என்னுடைய பொறுப்பை, என்னுடைய உத்தரவாதத்தை, நீர் என்மேல் வைத்திருக்கிறதான ஊழியத்தின் அழைப்பையும் அபிஷேகத்தையும் நான் கனம் பண்ணி இன்றைக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன். என் பொறுப்பு ஆண்டவரே நான் செய்கிறேன், மீதி பொறுப்பு நீர் பார்த்துக்கொள்ளும். துதிகனமாய் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் பெரிய வினடேக்கும் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.